ஆன்டி சஃப்ராஜிஸ்ட் இதனுடைய ஆத்தர் பயோகிராஃபி அபவுட் த போயம் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்னுடைய டெக்ஸ்ட் லைன் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கடினமானது எதுவும் இருக்காது. ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் நீங்கள் விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய என்டையர் போயமுடைய சென்டென்ஸுமே மாறிடும், மீனிங் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடும். மற்றபடி இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக ஒரு என்ஜாயபிள் செஷன் தான். நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஃபைன். இதை உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னால நீங்க ஒரு சில விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆன்டி சஃப்ராஜிஸ்ட், இதுல சஃப்ராஜ், இந்த சஃப்ராஜ் அப்படிங்கிற வேர்டு நமக்கு நல்லா தெரியும். அது ஒரு வாக்குரிமை அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். இதுல வாக்குரிமைக்கு எதிரானது ஆன்டி சஃப்ராஜிஸ் அப்படிங்கிறது வாக்குரிமைக்கு எதிரானது. அப்ப அங்க என்ன அப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த போயம் முழுக்க இருக்குது. இதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஒரு விஷயத்த தவறா புரிஞ்சுக்கிட்டா கூட அதனுடைய மீனிங், பொருள் எல்லாமே மாறிடும். அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த டைட்டில் இருந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம போயம் லைனுக்கு போறதுக்கு முன்னால இந்த ஆன்டி சஃப்ராஜிசம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங்கை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். 19th செஞ்சுரியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த போயம் முழுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இன்றைய கான்டெக்ஸ்ட் அடிப்படையில் நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கும். இதுல என்ன அது என்ன அந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சஃப்ராஜ் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். சஃப்ராஜிசம் அப்படின்னா என்ன? வாக்குரிமை. ஆன்டி சஃப்ராஜிசம் அப்படின்னா வாக்குரிமைக்கு எதிராக அப்படிங்கிறது. ஓகே, அப்ப இதுல போராட்டம் அப்படிங்கிறது வாக்குரிமைக்கு எதிராக என்ன ஒரு போராட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அந்த கேள்விக்கு விடையை தேடலாம். அதற்கு முன்னால இந்த விமன்ஸ்க்கான சஃப்ராஜ், பெண்களுக்கான வாக்குரிமை அப்படிங்கிறது இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். பட் ஆனா இந்த பெண்களுக்கான வாக்குரிமை வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறது இந்த ஆன்டி சஃப்ராஜிசம் இல்லை. பெண்களுக்கு எதுக்கு வாக்குரிமை அப்படின்னு சொல்லி போராடுறது தான் இந்த ஆன்டி சஃப்ராஜிசம். அதை பெண்களே அதில் உடன்பட்டு போராடுவாங்க. இந்த தான் ஃபர்ஸ்ட் மெயின் கருத்து. இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். சரி, இன்னைக்கு கான்டெக்ட் படி பார்த்தோன்னா போராட்டம் அப்படின்னா தனக்கு ஏதாவது ஒன்று வேணும், எனக்கு ஒரு ஈக்குவாலிட்டி வேணும், போய் போராடணும், எனக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு போய் போராடணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம இன்றைய கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அன்றைய பீரியட்ல அந்த டைம்ல எனக்கு எதுக்கு வாக்குரிமை அப்படின்னு சொல்லி பெண்கள் போராடுறது தான் இதனுடைய மீனிங். அப்போ அவங்களுக்கு வேணும்னு சொல்லி போராடல, எங்களுக்கு எதுக்கு, எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக போராடி இருப்பாங்க. அதுதான் ஆன்டி சஃப்ராஜிசம் அப்படிங்கிற மூவ்மெண்ட். ஸோ இந்த ஆன்டி சஃப்ராஜிசம் அப்படிங்கிறது இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். இதுல ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் மட்டும் இல்லை, இரண்டு வகையினரும், ஆண்களும் பெண்களும் இருவருமே சேர்ந்து இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில் தான் பார்த்தீங்கன்னா இது தொடங்குது. குறிப்பாக லேட் 19th செஞ்சுரியில் இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த போராட்டம் எதை நோக்கி போகுது, இதனுடைய கேம்பெயின் என்ன அப்படின்னா அகைன்ஸ்ட் உமன்ஸ் சஃப்ரேஜ், அதாவது பெண்களுக்கான வாக்குரிமைக்கு எதிராக இங்க ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், ஒரு போராட்டம் நடக்குது. பெண்களின் வாக்குரிமைக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுல யாரெல்லாம் எங்கெல்லாம் போராடுறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, கனடா, அயர்லாந்து, யூகே, யூஎஸ், இங்க எல்லா இடங்கள்லையும், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லா இடங்கள்லையும் பெண்களுடைய வாக்குரிமைக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு போயம்னுடைய மீனிங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அது என்ன மாதிரியான அந்த ஏன் எங்களுக்கு வாக்குரிமை வேணான்னு சொல்லி அவங்க போராடுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு போயத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். இதுல பார்த்தீங்கன்னா நிறைய அமெரிக்கன் விமன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு யூனிட்டியா ஆர்கனைஸ் ஆகி அவங்களுடைய ஓட், ரைட் டு ஓட், அவங்க ஓட் போடுறதுக்கான உரிமைக்கு அகைன்ஸ்டா போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அன்டில் 1916, 1916 வரைக்கும் இந்த போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு பின்பு அப்படிங்கிறது அது பெண்களுக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறது எல்லாரும் ஏத்துக்கிற ஒரு நிலைமை வரும். அதை பார்த்தோன்னா அந்த பொலிட்டிக்கல் கவர்னன்ஸ் எல்லாமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. அதை ஏத்துக்குவாங்க. ஒரு சிலர் பக்கம் போராட்டம், இன்னொரு சிலருக்கு வேணும்னு இருக்கும். இதுதான் அந்த போராட்டத்துக்கான மத்தியில நடக்கிறது. ஓகே, இதுல இந்த ஆன்டி சஃப்ராஜிசம் அப்படிங்கிறது எதை கூட அசோசியேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்டி சஃப்ராஜிசம்னா புரிஞ்சிருக்கும். பெண்கள் தனக்கு தேவையான வாக்குரிமையை வேண்டான்னு சொல்லி எதிர்த்து போராடுறது, எங்களுக்கு வாக்குரிமையை வேண்டான்னு சொல்லி எதிர்த்து போராடுறது தான் ஆன்டி சஃப்ராஜிசம்.
இந்த ஆன்டி சஃப்ராஜிசம் எதற்கூட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னா டொமஸ்டிக் ஃபெமினிஸ்டோட அசோசியேட் ஆயிருக்கு. அப்போ வீட்டுக்குள்ள அவங்களுக்கு என்ன வேணும்? த ரைட் டு கம்ப்ளீட் ஃப்ரீடம் வித்தின் த ஹோம். அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வேணுங்கிற அளவுக்கு எல்லா வகையிலையும் ஃப்ரீடம் இருக்கு, ஃப்ரீடத்தை அனுபவிக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. அப்போ இது ஒரு டொமஸ்டிக் ஃபெமினிசம் அப்படிங்கிற இதுதான் அந்த கான்செப்ட். அப்போ இது எல்லாமே இருக்குது. அப்புறம் எதுக்கு எனக்கு வெளியில வந்து எனக்கு ஈக்குவாலிட்டி, அப்புறம் எனக்கு எதுக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு ஓட்டுரிமை, எல்லாமே எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆன்டி சஃப்ரஜிஸ்டினுடைய மூவ்மெண்ட்னுடைய முழு மையப்பொருள். இந்த இடத்துல நம்ம போயத்துக்கு எந்த மாதிரியான அளவில் தேவையோ அந்த அளவு இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ இது இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கணும். இதுக்குள்ளே இன்னும் போனோம் அப்படின்னா அது தனியாக குரூப்பாக பிரிக்கலாம். சிலரெல்லாம் பார்த்தோன்னா இருந்தாலும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் சிலதெல்லாம் இருக்குது. அதுக்கான ஹிஸ்ட்ரி பெருசாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். பட் ஆனால் இந்த போயத்துக்கு இந்த அளவு இது போதுமானது. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த போயத்தினுடைய லைன்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கு, அல்லது இது ரொம்ப கடினமாக இருக்குது புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஏரியாவை நீங்கள் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருப்பீங்க. இதனை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இனிமேல் வரக்கூடியது டெக்ஸ்ட் லைன் எக்ஸ்பிளனேஷன். ஒவ்வொரு டெக்ஸ்ட் லைன்லேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஸ்டான்ஸா 1. இந்த ஸ்டான்ஸா 1 ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே அந்த வேர்ட்ஸ் பாருங்கள். அந்த வேர்ட்ஸ் அப்படியே ஒரு லக்ஸூரியஸான ஒரு வேர்ட்ஸ் தான். நல்லா வேணுங்கிற அளவுக்கு அங்கே ஃபேஷனபிள் உமன், அழகான உமன் இன் லக்ஸூரியஸ் ஹோம்ஸ். அது எங்கே இருக்காங்க? ரொம்ப லக்ஸூரியஸான லைஃப். அவங்க ஏதோ வீட்டுக்குள்ளே பத்தியும் பத்தாமலாம் இருக்காது. ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான வீடு. வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருள் வேணுமோ எல்லா பொருளும் இருக்கும். எதற்காகவும் எங்கேயும் போய் நிற்க வேண்டியதில்லை. ஸோ ஒரு நல்ல லக்ஸூரியஸ் ஹோமோடு இருக்கிறாங்க. எல்லா வகையிலையும் வெல்த் இருக்குது, இன்க்ளூடிங் அப்பர் கிளாஸாகவும் இருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் மெட்டீரியல் லக்ஸூரியஸ். அந்த லைஃப் எப்படி இருக்குன்னா ஒரு மெட்டீரியல் லைஃப். இந்த மெட்டீரியல் லைஃப் அப்படிங்கிறது எதுதானா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வாழ்றது கிடையாது. மெட்டீரியல் லைஃப் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த மெட்டீரியல் லைஃப். அப்போ எல்லாமே இருக்கும். அப்போ எல்லாமே இருக்கிற மாதிரி அந்த மெட்டீரியலோட தான் அவங்க வந்து அவங்களுடைய ஒவ்வொரு டிசைன்ஸும் அமைஞ்சிருக்கும். அவங்க எந்திரிச்ச உடனே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியலும் மோர் வேல்யூபிள். அந்த மாதிரி ஒரு நல்ல வசதி படைத்த ஒரு வீட்டில் அந்த பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் லைனில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபேஷனபிள் விமன் இன் த லக்ஸூரியஸ் ஹோம். அது மட்டும் இல்லை, அங்கே அவங்க கூட யார் இருக்காங்க? வித் மென். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, எய்ட் பண்ணுறதுக்கு ஆண்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. பெண்கள் நல்லா வசதியாக இருக்கிறாங்க. அந்த வசதிக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆண்களுடைய பங்களிப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற உணவு அப்படிங்கிறது ஆண்களே கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் வேணுமா வாங்கி கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது பில்ஸ் பே பண்ணுமா அந்த பில்லையும் பே பண்ணிடலாங்க. ஸோ இந்த இடத்த புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா அவங்க ஆண்களை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஃபினான்சியலாக டிபெண்ட் பண்ணி இருந்தாலுமே அவங்களோட இதுக்கு எதுக்கும் அவங்ககிட்ட போய் கெஞ்ச வேண்டியதில்லை. வேணுங்கிறது சாப்பாடு கிடைச்சிருது, ட்ரெஸ் கிடைச்சிருது. அவங்க ஏதாவது பில்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் ஆண்களே பே பண்ணி விட்டுறாங்க. அப்போ வேணுங்கிறது அத்தனையும் இருக்குது. அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் அப்படிங்கிறதுமே இல்லை. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹாப்பினஸான ஒரு லைஃப் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் அப்பேற்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹையஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஃபேஷனபிள் விமன். சரி, இந்த விமன் அப்படிங்கிறவங்க இதை தாண்டி இவங்களுக்கு பாரு நல்ல வீடு இருக்குது, உணவு இருக்குது, ஆடை இருக்குது. அவங்களுக்கு செலவுக்கு தேவையான வகையில் பில்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க போய் வாங்க வேண்டியதில்லை, எல்லாமே பே பண்ணிடுறாங்க, எல்லாமே கிடைச்சிருச்சு. இதை தாண்டி அவங்களுக்கு வேற என்ன இருக்குது அப்படின்னா ஆண்கள்கிட்ட இருந்து என்ன வேற என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஆண்கள் பெண்களை மிகவும் உச்சத்தின் உச்சமாக கௌரவிக்கிறாங்க. ஆண்கள் தான், நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்கள் பெண்களை மிக உச்சத்தின் உச்சமாக கௌரவிக்கிறது. எப்படி கௌரவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணிவிடை செய்வதில் கூட ஆண்கள் அப்படிங்கிறவங்க மிகவும் கவனமாக அவங்களுக்கு வந்து பணிவிடை செய்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவ் டட் த ஹேட். பவ் அப்படின்னா இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க அப்படியே அவங்க இருக்கக்கூடிய இடத்துல பெண்கள் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய அதே இடத்துல ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, தலையை குனிஞ்சி, அதாவது பாடியை ஃபார்வர்ட் பண்ணி முன்னோக்கி தலையை குனிஞ்சி அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பவ் டட் த ஹேட். அந்த ஹேட் என்ன பண்ணுவாங்க, தலையில் இருக்கக்கூடிய ஹேட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் ஒரு ஹேண்ட் கர்ச்சிப் மாதிரி அவங்க செய்ய வேண்டிய விஷயத்தை அப்படியே ஃபெட்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஹேண்ட் கர்ச்சிப் மாதிரி அப்படி மெல்லமாக தாங்கி நிதானமாக கொண்டு போய் அவங்களுக்கு ஃபெட்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது என்ன காட்டுதுன்னா அவங்கள அந்த அளவுக்கு தாங்கி நிற்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த இது அவங்கள ரொம்ப மிகவும் மெல்லிசாக தாங்கி இருக்கிறத தாண்டி ஹையஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது.
அவங்களுக்கு கொஞ்சம் கூட பொலைட்னஸ்ல ஒரு துளி கூட அவங்களுக்கு எந்த ஒரு பிசிறும் வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த ஹை எக்ஸ்ட்ரீம் பொலைட்னஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்து தான் அந்த ஒரு ராஜ மரியாதையோட வச்சிருக்காங்க இந்த பெண்களை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த விமன் அப்படிங்கிறவங்கள ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க, ஆண்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக கேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த முதல் 3 லைன்லேயே இருக்கு. இதனை அடுத்து அவங்கள வீட்டுக்குள்ள மட்டும் கேர் பண்ணிக்கல, வெளியில போனாலும் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இதனுடைய ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது கன்னியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எங்கேயாவது ஒரு கெஸ்ட்டாக போகிறாங்க, அல்லது ஏதாவது ஹோஸ்டிங் ஆகுறாங்க, ஒரு சோசியல் கேதரிங்கில் போய் ஹோஸ்டிங் ஆகுறாங்க, அதை தான் கெஸ்ட்டாக ஒரு இடத்துல போய் பார்த்தோன்னா கேதர் ஆகிற இடம், ஒரு பார்ட்டிக்கோ ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போயிருந்தா கூட அந்த இடத்துல கூட ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்கள ரொம்ப கேட்டர் பண்ணிக்கிறாங்க, அப்படி தாங்கி நிற்கிறாங்க. ஸோ இந்த பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்படி நல்ல ஒரு வசதியான ஒரு பெண்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களை முழுக்க முழுக்க ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிலிருந்து நல்லா பாதுகாத்து வச்சிருக்காங்க. அவங்களோட பொசிஷன் அப்படியே சீல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி ஆடை இருக்கணுமோ அதே மாதிரியான ஆடைகளை அவங்களுக்கு வடிவமைச்சு கொடுக்குறத தாண்டி, இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்டாக சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள முழுவதுமாக ஒரு பார்ட்டிக்கு போனோம்னா கூட ஆண்கள் அப்படி தாங்கி போய் நிற்கிறாங்க. அங்கே பணிவிடை செய்கிறதும் கூட ஆண்கள் பணிவிடை செய்கிறாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஒரு லைஃப்பை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு, வித் கிரேஸ்ஃபுல் டிஃப்ரென்ஸ் அண்ட் கர்டசி. இதில் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க அந்த பொலைட்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரௌண்ட் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு இடத்துல கூட அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது குறைபாடு இல்லை. அவங்களுக்கு ஒரு விஷயம் கீழே ஏதாவது ஒரு பொருள் விழுந்துருச்சுன்னா கூட அவங்க குனிஞ்சு எடுக்கணுங்கிறது இல்லை, அங்கே எடுத்தறக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்கு ஹை எக்ஸ்ட்ரீமான ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள வரவேற்கிறது, அவங்க ரொம்ப பொலைட்னஸ் அப்படிங்கிறது அவங்களை முழுக்க முழுக்க வெளிப்படுத்துறது. ஸோ இதை முழுக்க அவங்களுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீம் லெவலில் கௌரவிக்கிறாங்க. அதனால த உமன் வேர் சரௌண்டட் பை பொலைட்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட், முழுக்கவும் அப்படி அந்த அளவுக்கு பொலைட்னஸ் ரெஸ்பெக்ட் மட்டும்தான் சரௌண்ட் ஆகிருக்குது. ஸோ தேர் கம்ஃபர்டபுள் அண்ட் ப்ரிவிலேஜ்டு ஸ்டேட்டஸ், அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சு அவங்கள அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ஹார்ட்ஷிப் ஆர் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறதுல இருந்தாலும், பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தாலும் முழுக்க முழுக்க ஃப்ரீ பண்ணி விட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாத, எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் முழுக்கமும் ஃப்ரீ பண்ணி அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரௌண்டட் பை த சர்வன்ட்ஸ், ஹார்சஸ், டாக்ஸ். அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஆண்கள் வந்து பார்த்தோன்னா சர்வன்ட்ஸாக இருக்கிறாங்க, ஃபில்டு வித் லக்ஸூரியஸ். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, முழுக்க முழுக்க ஒரு லக்ஸூரியஸான லைஃப் அப்படிங்கிறது வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஆண் சர்வன்ட்ஸ் தாண்டி அவங்களுடைய பொழுதுபோக்குக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பயணம் செய்வதற்கு ஹார்சஸ்ஸு, டாக்ஸ், இது மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே அவங்கள சுற்றி சரௌண்ட் ஆகிருக்குது. ஸோ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. லக்ஸூரியஸ் ஹோம் இருக்குது, நல்ல உணவு இருக்குது, நல்ல ஆடை இருக்குது, அவங்களுக்கு வேணுங்கிறது செலவுக்கு வேணுங்கிற பணம், அதாவது பில்ஸ் பே பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க, அதுமாரி அவங்க ராஜ மரியாதையில் வச்சுருக்காங்க, சர்வன்ட்ஸ் இருக்கிறாங்க, நல்ல ஒரு எல்லா வகையிலையும் அவங்க வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த பெண்களுக்கு திஸ் டெல்லஸ் தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் தே வாண்ட், அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அனைத்துமே அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது நோ நீடு ஃபார் ஃபர்தர் ரைட்ஸ் இன்க்ளூடிங் சஃப்ரேஜ். எல்லாமே இருக்கும்போது இனிமேல் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எந்த ஒரு உரிமையும் வேண்டாம், அந்த வாக்குரிமை அப்படிங்கிறது கூட வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டான்ஸா முழுக்க இருக்கக்கூடிய விஷயம். இந்த என்டையர்னுடைய போயம்னுடைய போக்கே இப்படி தான் இருக்கும். எதுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறதா எல்லாமே இருக்குது, அப்புறம் எதுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறத காட்டி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட். அப்போ சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறது அந்த பேட்ரியார்கல் சிஸ்டம், ஆண்களுடைய சொசைட்டிலிருந்து கிடைக்க வேண்டிய எல்லா பேட்ரியார்கல் சிஸ்டத்துலேருந்து கிடைக்க வேண்டிய எல்லா பெனிஃபிட்ஸும் இந்த பெண்களுக்கு அப்படிங்கிறது கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அவங்க தே என்ஜாய்டு தர் லைஃப். ஸோ தே ஹேவ் நோ நீட் அடிஷ்னல் ரைட்ஸ். அவங்களுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் ரைட்ஸும் தேவையில்லை. அது இன்க்ளூடிங் சஃப்ராஜாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே எதுவும் வேணாம், இதுவே அவங்களுக்கு போதுமான கம்ஃபர்டபுள் லைஃப் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்டான்ஸா ஒன்று முழுக்க இருக்கிற விஷயம். ஸ்டான்ஸா 2. இந்த ஸ்டான்ஸா 2ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, விமனை வந்து பார்த்தோம். இங்கே எந்த மாதிரி விமன், ஃபேஷனபிள் விமனை பார்த்தோம். ரெண்டாவது ஸ்டான்ஸாவில் சக்ஸஸ்ஃபுல் விமன். இங்கே பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் ஒரு கைண்ட் ஆஃப் விமனை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் ஃபேஷனபிள் விமன், இதில் தான் கேள்வி சம்டைம்ஸ் இப்படி வரலாம். அப்போ எந்த ஸ்டான்ஸாவில் எந்த மாதிரியான விமன் அப்படிங்கிறது.
அதனால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டான்ஸாவில் சக்சஸ்ஃபுல் உமன். அதே கேள்வி வேற எப்படி வரலாம் அப்படின்னா, எந்த விமனை பத்தி கில்மேன் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரலாம். எந்தெந்த விமனையெல்லாம் பேசியிருக்கார் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரலாம். அல்லது ஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரலாம். ஸோ அதனால அதை நீங்க கொஞ்சம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டான்ஸா 2ல சக்சஸ்ஃபுல் விமன். ரைட். இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஓப்பனிங் லைன் எப்படி இருக்குன்னா, சக்சஸ்ஃபுல் உமன் ஹூ ஹேவ் ஓன் தேர் வே. அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே அடைஞ்சிட்டாங்க. என்னென்ன வேணுமோ, அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த சக்சஸ்ஃபுல் விமன். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ரூட்டை போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ தேர் ஓன் எஃபோர்ட்ஸ், த ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ் ஆர் சொசைட்டியல் அட்வான்டேஜஸ். ஒன்று அவங்க எப்படி சக்ஸஸ் ஆகிருக்காங்க, ஒன்று தங்களுடைய ஓன் எஃபோர்ட், அல்லது மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது, அல்லது இந்த சொசைட்டி கொடுக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ். இதன் மூலிமா இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று பயன்படுத்தியோ அல்லது இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமனாக இருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் லைனும் சரி, தேர்ட் லைனும் சரி, இதே விஷயத்தை தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சரி, ஓகே, அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அதுக்கு அவங்களுடைய சொந்தமான முயற்சி இருக்கு, அல்லது பிறர் உதவி செஞ்சாங்க, அல்லது சொசைட்டி கொடுக்குற அட்வான்டேஜ், இதெல்லாம் தாண்டி இது மூணும் கூட இருந்திருக்கலாம். மொத்தத்தில் அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு சேலஞ்சஸ் அண்ட் அப்டாக்கிள்ஸ் எதுவுமே இல்லாமல் அவங்க என்ன ஆகிருக்கிறாங்க, சக்ஸஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ சக்ஸஸை அடைஞ்ச பெண்மணிகள் அலோன் வித் ஸ்ட்ரென்த் ஆஃப் தர், இதில் அலோன் வித் ஸ்ட்ரென்த் ஆஃப் தர் அன்எய்டட் ஆர்ம், இதில் அவங்களுடைய யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல், அன்எய்டட், பிறர் யாரும் ஹெல்ப் பண்ணாமல் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாலேயே அவங்க என்ன ஆயிருக்காங்க, சக்ஸஸை அடைஞ்சிருக்காங்க. ஸோ விமன் ஹேவ் அச்சீவ்டு தேர் சக்ஸஸ் இண்டிபெண்ட்லி, சுதந்திரமாகவே அவங்களாகவே சக்ஸஸை அச்சீவ் ஆகியிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த், அந்த தன்னுடைய பலத்தை மட்டுமே நம்பி இருந்து சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் மேட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த இடத்துல. அவங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, அவங்களே வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அப்போ சக்ஸஸ்ஃபுல் விமனில் ஒரு வெற்றி ஒன்று அவங்களுடைய ஸ்ட்ரென்த்னால் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இங்கே வேற எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு விமனுடைய சக்ஸஸும் டிஃப்ரெண்டான ஆங்கிள் இருக்கும். அப்போ ஒரு சிலர் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை பலத்தை பயன்படுத்தி வெற்றி அடைந்தவர்கள், இன்னொரு குரூப் ஆர் ஹெல்ப்டு பை ஃப்ரெண்ட்ஸ், அல்லது எப்படி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறது, அந்த ஃப்ரெண்ட்ஸினுடைய ஹெல்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் மூலிமா அவங்க வந்து சக்ஸஸை அடைஞ்சிருக்காங்க. சாஃப்ட்லி கிளைம்பிங் அப், இந்த பிரேஸ் சாஃப்ட்லி கிளைம்பிங் அப் அப்படிங்கிறது எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் சாஃப்டாக மென்மையாக அந்த வெற்றியை கிளைம் பண்ணிட்டாங்க, மேலே ஏறி அடைஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வேண்டியதில்லை, கஷ்டப்பட்டேன், நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மேலே வந்தேன் அப்படின்னு சொல்லணுங்கிற அளவுக்கு இல்லை, அப்படி கஷ்டப்பட வேண்டிய சூழலும் இல்லை, அப்படி எளிமையாக அடைஞ்சிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சோசியல் அட்வான்டேஜஸ். இந்த சொசைட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, பெண்களுக்கு வழக்கமாக அன்றும் சரி இன்றும் சரி எப்பொழுதுமே பெண்களுக்குன்னா ஒரு இடம் அப்படிங்கிறது கொடுக்கும். அப்போ ஒரு பெண் வருது அப்படின்னா, ஒரு ஹெல்ப் அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக அந்த ஹெல்ப் அப்படிங்கிறது இருக்கும். இது காலம் காலமாகவே பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா தரக்கூடிய ஒரு இடமா தான் ஆண்கள்கிட்ட இருந்து இருக்கு. இது அது அவங்க என்ன வயசாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு தர வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கு. ஸோ இந்த சொசைட்டியில் அட்வான்டேஜஸ் எல்லாம் பயன்படுத்தி, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸினுடைய ஹெல்ப்பை பயன்படுத்தி, அல்லது தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி அந்த பெண்கள் சக்ஸஸை அடைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த சக்சஸ்ஃபுல் விமன் பை த ஸ்வீட் எய்ட் ஆஃப் உமன்ஸ் இன்ஃப்ளூவன்ஸ், அதாவது ஒரு பெண்ணுக்கு தேவையான சாம், கிரேஸ், அதாவது அந்த விமன்லேயே கொடுத்துருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்க எல்லாம் எப்படி அடைஞ்சிருக்காங்க, கெயின் இன்ஃப்ளூவன்ஸ் அண்ட் அச்சீவ் தேர் கோல்ஸ். இந்த எல்லா இன்ஃப்ளூவன்ஸ் மூலிமா அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க ஒரு அடக்கமானவங்க, அவங்களுக்கு எல்லா வகையான கிரேஸ் இருக்கும், அவ ஒரு பெண்ணுப்பா அப்படின்னு சொல்லி இதெல்லாமே நம்ம கருத்தில் கொள்றோம் இல்லையா, அதுதான் சொசைட்டி கொடுக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். இது எல்லாத்தின் மூலியமா, இந்த இன்ஃப்ளூவன்ஸ் மூலிமா அவங்க தன்னுடைய கோலை அடைஞ்சிருக்காங்க. அதுதான் ஸ்வீட் எய்ட் அப்படிங்கிறது. இந்த பெண்களுக்கு என்னென்ன வகையான ஹெல்ப் எல்லாம் கிடைக்குமோ அதுதான் ஸ்வீட் எய்ட் அப்படிங்கிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டும். அப்போ சக்ஸஸை அடைஞ்சிட்டாங்க. ஸோ இதில் என்ன காட்டுது அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த டைரக்ட் காம்படிஷன், அதாவது நேரடி காம்படிஷனோ அது இல்லாமலே அவங்களுடைய சக்ஸஸை அடைஞ்சிருக்காங்க. ஒருத்தருக்கு நேருக்கு நேர் மோதிக்கணுங்கிறது இல்லை, இந்த சொசைட்டி ஹெல்ப் பண்ணும். சரி அப்பா அந்த பொண்ணு இப்போ விட்டுருப்பா, கொஞ்சம் முன்னாடி போட்டுப்பா, இது பஸ்ஸில் இடம் கேட்பாங்க, இப்போ உடுப்பா கொஞ்சம் உட்காருட்டுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நேர்த்தியான ஒரு முறையில் போகிறது தான் அவங்களுக்கான கோல்ஸ் அப்படிங்கிறது அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ 4 பாயிண்ட்லையும் நம்ம ஒன்று புரிஞ்சாச்சு. முதல் லைனில் சக்ஸஸ்ஃபுல் விமன் அப்படிங்கிறது வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னோம்.
அதற்கு அடுத்த லைனில் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அதற்கு அடுத்த லைனில் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு இந்த சொசைட்டி கொடுத்த ஹெல்ப்னால அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அதற்கு அடுத்த லைன் சேர்த்து இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. சக்ஸஸ்ஃபுல் எனிவே, ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அல்லது ஃப்ரெண்ட்ஸோட இருக்கட்டும், வேறு ஏதாவது இருக்கட்டும், சொசைட்டி கொடுக்குற சப்போர்ட்டாக இருக்கும், எனிவே அவங்க வெற்றியை அடைஞ்சிட்டாங்க. ஸோ விமன் ஆர் இன்டிஃப்ரெண்ட். இங்கே சக்ஸஸ் ஆன விமன் எல்லாமே இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. எந்த அளவில் அப்படின்னா, ஃபெயிலியர்ஸ் ஆஃப் அதர் விமன், மற்ற விமன் ஃபெயிலியர் ஆகிற இடமோ அல்லது ஸ்ட்ரகிள் ஆகிற இடமோ அதை காட்டிலும் இந்த விமன் அப்படிங்கிறவங்க இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. காரணம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரே ஒரு ஃபோக்கஸ், தன்னுடைய ஓன் அச்சீவ்மெண்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ஆப்ளிகேஷனோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் பயன்படுத்தி அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல் எனிவே. அந்த நெக்ஸ்ட்டு கேரிங் நாட் ஃபார் எனி அதர் விமன் அன்சக்சஸ். சரி, சக்ஸஸ் ஆனவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேரிங் நாட், மற்றவங்க தோல்வி சந்திச்சிருப்பாங்க இல்லையா, சக்ஸஸே பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி எதோ ஒரு கேரிங்கும் எடுத்துக்காம தன்னுடைய வெற்றியை மட்டுமே மையம் கொண்டாங்க, சக்ஸஸை அடைஞ்சிட்டாங்க. நல்லா ரொம்ப நேர்த்தியாக பயன்படுத்தியிருக்காங்க கில்மேன். அப்போ சக்ஸஸ்ஃபுல் உமன் சொல்கிறாங்க, யாராவது கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறக்காக சக்ஸஸ்ஃபுல் விமன் சொல்கிறீங்களா, அப்போ எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அன்சக்ஸஸ் விமனும் இருக்காங்க. அவங்களையெல்லாம் கேர் பண்ணிக்காம அவங்க என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஃபார்ச்சுனேட்டே இல்லாமல் இருக்கிறாங்க, அதனால தான் அவங்க சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் மையம் வச்சு அப்படி அன்சக்ஸஸில் இருக்கக்கூடிய அந்த விமனை எதுவும் கேர் பண்ணிக்காமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுடைய ஃபோக்கஸில் இருந்ததுனால அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல் எனிவே அப்படிங்கிறது தான். அப்போ ரெண்டு நேர்த்தியாக அந்த இடத்த கையாண்டிருப்பாங்க, யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, அவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த லைன் முழுக்க என்ன இருக்குது அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல் விமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க எப்படி சக்ஸஸ் அடைஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லா வகையிலையும் சக்ஸஸ் கிடைச்சிருச்சு. இப்போ ஃபார் தி எண்ட் என்ன இருக்குது, எல்லா வகையிலையும் அவங்க சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்க. ஸோ தி சக்ஸஸ்ஃபுல் விமன் டு நாட் நீட் அடிஷ்னல் ரைட்ஸ் இன்க்ளூடிங் சஃப்ராஜ். அவங்க அதனால் என்ன, இவங்களுக்கு எல்லா வகையிலையும் சக்ஸஸ் ஆகிட்டாங்க, இனிமேல் இவங்களுக்கு எதுக்கு வந்து அடிஷ்னல் ரைட்ஸு, இனிமேல் இவங்களுக்கு எதுக்கு ஓட்டுரிமை, அதனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பர்சனல் சர்க்கம்ஸ்டன்ஸ் முழுக்க முழுக்க சாட்டிஸ்ஃபைடான லைஃப் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதற்கப்பா இந்த சஃப்ராஜ், எதுக்கப்பா இந்த வாக்குரிமை அப்படிங்கிறது தான் இந்த எண்ட் ஆஃப் த லைன் மூலியமாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஸ்டான்ஸா 1, ஸ்டான்ஸா 2, இது ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். ஸ்டான்ஸா 1 ஃபேஷனபிள் உமன், ஸ்டான்ஸா 2 சக்ஸஸ்ஃபுல் விமன். இப்போ ஸ்டான்ஸா 3 ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இடம் தான் இந்த ஸ்டான்ஸா 3. ஒரு இடத்துல கொஞ்சம் நீங்கள் சறுக்கிட்டா கூட இந்த ஸ்டான்ஸா 3 புரிஞ்சிக்க முடியாது. ஒரு இடத்துல இதை நீங்கள் ஓனாக படிக்கும்போது கூட ஒரே ஒரு இடத்துல நீங்கள் ஒரு மீனிங்கை தவறாக இந்த ஸ்டான்ஸால் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டான்ஸா கம்ப்ளீட்டாக ஆகாது. அவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை கையாண்டிருப்பாங்க. ரொம்ப கில்மேன் கையாண்ட விதம் அப்படிங்கிறது, எந்த இடத்துலையும் ரிலீஜியஸை பற்றி பேசுறதுனால எந்த ஒரு இடத்துலையும் ரிலீஜனுக்குள்ளே எந்த ஒரு சிக்கலும் வந்துடக்கூடாதுங்கிறத கையாண்டிருப்பாங்க. ஏன்னா ரிலிஜனை பற்றி பேசுகிறோம், ரிலிஜன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கையாளணும். அப்போ ரிலிஜனை பற்றி பேசும்போது எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் கையாண்டிருப்பாங்க. அதே வகையில் தன்னை சேவ் பண்ணிக்கணும். ஒரு எழுத்தாளராக இந்த சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய பங்களிப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு விஷயத்த சொல்லும்போது எழுத்தாளர் எதை சொன்னாலும் இந்த சமுதாயம் நம்பும் அப்படிங்கிறதுனால அதற்கு தகுந்தாற் போல் அந்த விஷயத்தை எடுத்து கையாண்டிருப்பாங்க. அதனால இந்த ஸ்டான்ஸா 3 கில்மேன் என்ன ஃபீலிங்கில் எழுதுனாங்களோ அதே ஃபீலிங்கில் இருந்து உங்களுக்கு நான் வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறேன். நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் சறுக்கிட்டா கூட இந்த ஸ்டான்ஸை புரியாது, நீங்கள் ஒரு மீனிங்கை தவறாக புரிஞ்சிட்டா கூட இந்த ஸ்டான்ஸை புரியாது. அதனால் ஸ்டான்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு வேர்டையும் நூக் அண்ட் கார்னராக இதை நம்ம வந்து பிரேக் பண்ணினா மட்டும்தான் இந்த ஸ்டான்ஸாவை தெரிஞ்சிக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா 3ல் ஃபர்ஸ்ட் லைன் ரிலீஜியஸ் விமன் நமக்கு தேவையான ஒரு பாயிண்ட். ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் ஒரு விமனை பற்றி பேசுகிறாங்க, அதில் ஸ்டான்ஸா 3ல் எந்த விமனை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல ரிலீஜியஸ் விமனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டான்ஸா 3ங்கிறது ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிருச்சு. இந்த ரிலீஜியஸ் விமன் எந்த மாதிரியான ரிலீஜியஸ் விமன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல அங்கங்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு கடைசியாக அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணும். ஃபீபிள் அப்படின்னாலே ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது, அதாவது வீக்காக இருக்கிறது தான் ஃபீபிள் அப்படிம்போம். அந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், பவராக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்கள ஃபீபிள். அப்போ அந்த விமன் எப்படி இருக்காங்க, ஃபீபிளாக இருக்காங்க. சரி, ஓகே, இதை கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி இந்த இடத்துல ஷார்ட் அப்படின்னா வழக்கமாகவே நிறைய மீனிங், ஷார்ட் லிஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி. இது ஷார்ட் அப்படின்னாலே வகை பிரிக்கிறது. அந்த ஷார்ட் வேறு SHORT வேறு, இந்த ஷார்ட் வேறு SORT வேறு. இந்த ஷார்ட் அப்படிங்கிறது வகை பிரிக்கிறது, அதாவது பிரிக்கிறது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கிறது எல்லாத்தையும் பிரித்து ஒன்றா இதுக்கு மேலே பிரிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கொடுக்குறது ஷார்ட் லிஸ்ட்.
இந்த சார்ட் அப்படின்னா ஒரு குரூப்பை பிரிக்கிறது, இவங்க நல்லா படிக்கிறவங்க. இன்னொரு குரூப் பிரிக்கிறது, இவங்க சுமாரா படிக்கிறவங்க. இந்த குரூப் பிரிக்கிறது, இவங்க ரிலீஜியஸ் பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு இடமும் குரூப்பாக பிரிக்கிறது. அப்போ இதில் யாரை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபீப்ளர் சார்ட். அதாவது வீக்காக இருக்கக்கூடியவங்கள, அந்த வீக்காக இருக்கிறவங்களுடைய அந்த வீக்காக இருக்கிற அந்த ரிலீஜியஸ் விமன். ஸோ இந்த லைனை நீங்கள் மறுபடியும் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த நீங்கள் மைண்டில் மட்டும் வச்சுக்கணும். ரிலீஜியஸ் விமனை பற்றி பேசுகிறாங்க. அந்த விமன் எப்படி இருக்காங்கன்னா வீக்காக இருக்கிறாங்க. சரி, ஓகே. சரி, வேற என்ன அதில் சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இந்த லைனுக்குள்ளே வருவோம். நாட் த ரிலிஜன் ஆஃப் ரைட்டஸ் வேர்ல்ட். இங்கே ரைட்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரைட்டஸ் அப்படின்னாலே அதுலேயே இருக்குது ரைட், நேர்மையாக இருக்கிறது, நீதிக்கு உடன்பட்டு இருக்கிறது, நல்ல குணத்தோடு இருக்கிறது. அது நேர்மையான இந்த உலகம், நீதிக்கு உடன்பட்டு இருக்கக்கூடிய உலகம், நல்ல நற்பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த உலகம் இருக்கு இல்லையா, அந்த உலகத்தினுடைய ரிலிஜன் இருக்கும் இல்லையா, அந்த ரிலிஜன் இல்லை. இதுதான் அவர் சொல்றாரு. ரிலிஜியஸ் விமன், ஆமா ரிலிஜன் விமன் தான். ஆனா ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப நேர்மையா, ரொம்ப அது வந்து ஒரு ஹை எக்ஸ்ட்ரீம் ஒரு டிவைனா இருக்கும் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு உலகத்தினுடைய ரிலிஜன் இருக்கும் இல்லையா, அந்த உலகத்தினுடைய ரிலிஜன், அந்த ரிலிஜனுடைய பெண்கள் இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அதை சொன்னோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு கையாளுறாங்க கில்மேன். அதை சொன்னா மீனிங் வேற இடத்துக்கு போயிடும். அதனால முதல்லயே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாட்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் தப்பிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க ஆஸ் பர் த லைன் அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த நாட் அப்படிங்கிறது இந்த இடத்துல மட்டும் முடியல, வேற எங்கெல்லாம் முடியுது. ஃபர்ஸ்ட் இந்த நாட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நாட் த ரிலிஜன் ஆஃப் ரைட்டஸ் வேர்ல்ட், நாட் எ ஃப்ரீ, நாட் என்லைட்டன்ட், நாட் அப்வர்டு ரீச்சிங் வேர்ல்டு. இந்த நாட் இங்கெல்லாம் பொறுத்துனீங்க அப்படின்னா இன்னும் நல்லா புரிஞ்சிடும். அப்போ ரைட்டஸ் வேர்டை பற்றி தெரிஞ்சாச்சு. ரொம்ப நேர்மையாக இருக்கிற உலகம், அதாவது நேர்மையான அப்படின்னா எந்த ஒரு தவறுதலும் இல்லாமல் இருக்கிறது. அப்போ அந்த ரிலிஜன்லேயே மிகவும் நேர்மையாக இருக்கிறது, ஒரு பிசுறு கூட ஒரு இடத்துல கூட தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிற இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை கொண்ட அந்த பெண்கள், அந்த மக்கள் இருப்பாங்க இல்லையா, அப்பேற்பட்ட ரிலிஜன் அப்படின்னு இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் என்ன சொல்றாரு, அந்த ரிலிஜன் இல்லை, அந்த மாதிரியான உலகம் இல்லை. ஃப்ரீ, கம்ப்ளீட்டாக ஃப்ரீடத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ரிலிஜனும் கிடையாது. ரிலிஜன்னா கொஞ்சமாவது கொஞ்சம் என்ன இருக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அப்போ அந்த முழுவதும் ஃப்ரீ லைட்டில் என்லைட்டன், அதே மாதிரி அப்வர்டு ரீச்சிங் வேர்ல்டு, என்லைட்டனும் கிடையாது. இந்த உலகத்துல ஒரு உயர்ந்த இடத்த கொண்டு போய் வைக்கிற மாதிரி அப்வர்ட் ரீச்சிங் வேர்ல்டுல பார்க்கக்கூடிய அந்த ரிலிஜன் விமனும் கிடையாது. இவங்க ஒரு வீக்கான ரிலிஜியஸ் விமன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துடணும். ரிலிஜியஸ் விமன் எப்பேற்பட்ட ரிலிஜியஸ், ஃப்ரீயா இருக்க முடியாது, என்லைட்டன்லேயே இருக்க முடியாது, இந்த உலகத்தினுடைய அப்வர்டுக்குள்ள போய் ரீச் ஆகவும் முடியாது, ஹையஸ்ட் பொசிஷன்ல போய் ரீச் ஆகிற மாதிரி கிடையாது. எல்லா வகையிலையும் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட அந்த ரைட்டஸ் வேர்ல்டு இருக்கக்கூடிய அந்த ரிலிஜன்ல சார்ந்திருக்கக்கூடிய அந்த ரிலிஜன் பெண்கள் இல்லை. இவங்க எந்த மாதிரி பெண்கள் அப்படின்னா ஃபீபிள் ரிலிஜியஸ் விமன், கொஞ்சம் வீக்கான ரிலிஜியஸ் விமன். சரி, ஓகே, அந்த ரிலிஜன்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். முழுவதுமா இல்லை, கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால ரிலிஜனை நீங்க இந்த இடத்துல கேர்ஃபுல்லா பயன்படுத்தணும். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணையும் அந்த கிறிஸ்டியானிட்டி ரிலிஜனுக்குள்ளதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பெண்மணியும் ரொம்ப நேர்த்தியா வடிவமைக்கணும். கொஞ்சம் பிசுறுனாலும் அவங்களோட கேரக்டர் பத்தி பேசுற மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சம் அவங்க எப்படி இருக்காங்க, அதுல இருந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க அந்த ரிலிஜியஸ் விமன். பட் த ரிலிஜன் தட் கன்சிடர்ஸ் லைஃப். ஆனா இந்த ரிலிஜன் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களோட லைஃபை கன்சிடர் பண்ணுது, எப்படி இருக்கணும் அப்படின்னு. தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புறம் இப்படி இருக்கலாம், இன்னொரு புறம் வாழ்க்கைக்கு பின்னால தன்னுடைய பேக் சைட்ல இன்னொரு வாழ்க்கை இருக்கும் இல்லையா, அங்க ஓரளவுக்கு எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம். ஸோ த ரிலிஜன், அவங்க சார்ந்திருக்கக்கூடிய அந்த ரிலிஜன் கன்சிடர்ஸ் லைஃப் ஏ சம்திங் டு பேக் அவுட் ஆஃப். அவங்களுடைய இன்னொரு உலகம், அந்த உலகத்துல ஒரு கன்சிடரேஷனோட இருக்கும். அப்போ முழுமையா ஃப்ரீடத்தை அனுபவிக்க முடியாது, அதுக்காக ஃப்ரீடமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்க அந்த ரிலிஜியஸ் உமன் ஹூஸ் ஐடியல் இஸ் டு ரினவுன்ஸ். இந்த இடத்துல ரினவுன்ஸ், சப்மிட், சாக்ரிஃபைஸ், இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க சப்மிட், சாக்ரிஃபைஸ், ரினவுன்ஸ் இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா தன்னை வந்து பார்த்தோன்னா இந்த ரிலிஜனுக்காக அர்ப்பணிக்கிறது, ரினவுன்ஸ் பண்றது, தன்னை முழுக்க தன்னுடைய தேவைகள் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி அனைத்து விஷயங்களையும் துறந்து ஒரு துறவி போல ஒரு சாக்ரிஃபைஸோட வாழ்றது. ஸோ இவங்களுடைய ஐடியல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரினவுன்ஸ், சப்மிட், சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க. முழுவதுமான சாக்ரிஃபைஸ் இல்லை. ஒரு ரிலிஜனுக்குள்ள மற்றவர்களை பார்வையில பார்க்கும்போது அவங்க எப்பேற்பட்ட இடத்துல இருக்கணுமோ, அப்பப்பா இவங்க இந்த வந்து அவங்க வராங்கப்பா அப்படின்னா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் இல்லையா,
அந்த இதை தருதற்கு தகுந்தாற் போல ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஏற்புடையவங்க தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விமன் கவுண்டிங் அண்ட் பீயிங் பேட்டட் ஆன் த ஹெட். அந்த விமன் எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பேட் அப்படின்னா தடவி விடுறது, அப்படியே தட்டி விடுறது. இப்போ குழந்தைங்கலாம் தூங்கும்போது அந்த மேலே அப்படியே உடம்பு தட்டி விடுவாங்க இல்லையா, அந்த பேட். அப்படியே பேட்டட் ஆன் த ஹெட், அந்த ஹெட்டில் போய் அப்படியே எங்களை தட்டி கொடுக்குறது. அண்ட் கிவன் எ ஹை சேர். இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் வந்து ஆக்சுவலி அந்த லைன்ஸில் நான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், இது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். கவுண்டிங் அண்ட் பீயிங் பேட்டட் ஆன் த ஹெட், அந்த ஹெட்டில் அப்படியே தட்டி கொடுக்குறது. அப்படி தட்டி கொடுத்து அண்ட் கிவன் எ ஹை சேர் வென் தே கெட் டு ஹெவன். அதாவது அந்த ஹெவனை அடையிறதுக்கு தேவையான ஒரு ஹை சேரை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பெண்கள் எப்படி இருக்காங்க, அந்த ரிலீஜியஸ் விமன் எப்படி இருக்காங்க, நல்லா சப்மிட் பண்ணிக்கிறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. ரினௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விமனை தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன், ஒரு ஹை சேரை கொடுத்துருக்குறாங்க. எந்த அளவுக்கு அந்த ஹை சேர் அப்படின்னா, அந்த ஹெவனில் போய் உட்காந்து எப்படி ஒரு ராஜ மரியாதையில் இருக்க முடியுமோ அந்த மாதிரியான ஒரு ஹை சேரை கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிலீஜியஸ் விமனுக்கு வேணுங்கிற அளவுக்கு அவங்க அந்த உயர்வை கொடுத்துருக்காங்க. எல்லா செல்வங்கள் வகலத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபேஷனபிள் விமன் அனுபவிக்கிற மாதிரி முழுவதுமாக அந்த ஃபர்னிச்சர்டு ஹோம்ஸு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. இங்கே என்ன இருக்குன்னா, ஒரு ரிலீஜனை சார்ந்திருக்கிற பெண் எப்பேற்பட்ட வாழ்க்கையை அதிகபட்சம் வாழ முடியுமோ அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு ஹெவன் லெவலுக்கு வாழ்ந்துட்டு அந்த விமனுக்கு இதெல்லாம் இருக்கு. தீஸ் டெல்லஸ் தே ஹேவ் ஆல் ரைட்ஸ் தே வாண்ட். இது என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, எங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு வந்து சஃப்ராஜ், அப்புறம் எதுக்கு வந்து அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓட்டுரிமை அப்படின்னு கில்மேன் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பெண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உயர்வின் உயர்வாக எவ்வளோ தூரம் எடுத்து பேச முடியுமோ எல்லா வகையிலையும் எடுத்து பேசியிருக்காங்க இந்த ஆல் த 3 ஸ்டான்சஸ்லையும். அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் நாம் ஒரு வகையான பெண்மணியை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டான்ஸா 4 அப்படிங்கிறது இக்னரண்ட் விமன்.